ஓம் சக்தி பராசக்தி சரியா. நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை அண்ணாச்சி எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப அரசியல்ல இருக்கிறவங்க நடிக்கிறதுக்கு வராங்களே, அதை வேண்டாம்னு தடுத்தோமா இல்லையே. அந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பத்தி ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு நல்ல ஒரு களம், நடிப்பு திரையுலகன்றது ஒரு நல்ல களம். இந்த களத்துல இருந்து அந்த களத்துக்கு போறாங்க, அந்த களத்துல இருந்து இந்த களத்துக்கு வராங்க. இதுல என்னத்த தப்பு கண்டியா? இந்த TN 2026 வந்து அரசியல் படம். ஆனால் நிச்சயமாக யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எல்லோரும் மகிழ வேண்டும், சிரிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு எடுக்கப்பட்ட படம். மாப்பிள்ளை தம்பிராமையா மாப்பிள்ளை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இதை சொல்லி, மாப்பிள்ளை இந்த மாதிரி உங்கள் மாப்பிள்ளை உமா ஒரு படம் பண்ண போகிறாப்புல, அம்மா நீங்கள் பண்ணணும்னு, இது என்ன மாப்பிள்ளை சொல்லணுமா, நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு குடும்ப உறவு மாதிரி எல்லோரும், தம்பி ஜாவா சுந்தரேசன் அவர்கள், மச்சான் இளவரசு அவர்கள், மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்கள், அதே மாதிரி தம்பி நட்டி அவர்கள், நாங்கள் 2 பேரும் தீவிரமான சிவபக்தர்கள். மாப்பிள்ளை உமா, அதே மாதிரி என்னுடைய சகோதரி விஜி, என்னுடைய அன்பு மகள் இந்திரஜா, அதே மாதிரி வந்து இந்த படத்தினுடைய எடிட்டர், மியூசிக் டைரக்டர், எல்லோருமே. மாப்பிள்ளை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்கு அப்படின்னா டேக்கில் நம்ம ஒரிஜினல் டைலாக் சொன்னோம், மாமா மாமா இல்லை மாமா நீங்கள் முதல்ல சொன்னது நல்லா இருக்கு மாமா, அதை வைங்க மாமா அப்படின்ற அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்து இதில் பண்ண வச்சிருக்கிறாப்புல மாப்பிள்ளை. ஒரு அருமையான ஒரு திறமைசாலி, அருமையான டைரக்டர். இந்த படத்தில் தான் நான் மாப்பிள்ளையோட ஃபஸ்ட்டு வந்து அவருடைய டைரக்ஷனில் நடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி திருமணம் படத்துலேயே மாப்பிள்ளை கூட நடித்தாச்சு.